DJR Kanagaraj, Master of Masters, Trainer of Champions, multi-talented man. இந்திய நேவியில் பணியாற்றியவர். மிஸ்டர் எர்ணாகுளம், மிஸ்டர் பாம்பே, மிஸ்டர் கிரேட்டர் பாம்பே, மிஸ்டர் மகாராஷ்டிரா, மிஸ்டர் நேவி, மிஸ்டர் ஆல் இந்தியா சர்வீசஸ், மிஸ்டர் போஸ்டல் டெலகிராம் போன்ற பட்டங்களை வென்ற ஒரு மல்டி டேலண்டட் மேன், மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர், பவர் லிஃப்டர், வெயிட் லிஃப்டர், பாடி பில்டர். எங்களுடைய ஆசிரியர் திரு கனகராஜ் சார் அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று டாபிக் என்னுடைய குருநாதர் DJR கனகராஜ். இந்த படத்தில் இருக்காரு பாருங்க, அயன் குரு DJR கனகராஜ். அவர் தான் என்னுடைய ஆசிரியர். பாடி பில்டிங்கில் எங்களை இந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு திறமை மிக்கவனா, ஒரு ஆற்றல் மிக்கவனா உருவாக்குனது கனகராஜ் சார் தான். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்திக் கொள்கிறேன். நேற்று முந்தின நாள் 17ஆம் தேதி அவர் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். இன்னைக்கு அவங்க வீட்டில் போய் நான் பேசினேன். அந்த பேச்சோட கண்டினியூஷன் தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். 1980களில் நான் ஒரு ஜிம்மில் ஆரப்பாளையத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஜிம்முக்கு பேர் PM ஜிம். PM பொம்மையா நாயுடு அண்ட் மாரிசாமின்னு 2 பேர் பார்ட்னர்ஸ். முதல்ல SBMன்னு இருந்துச்சு. சுப்பையான் நாயுடுன்றவர், அவர் விலகிட்டார். அப்புறம் அந்த பொம்மையா நாயுடு தான் இருந்தார். அவர்கிட்ட தான் நாங்கள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 வருஷமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 9th படிக்கும்போதே நான் ஜிம்முக்கு போயிட்டேன். அப்போ போய் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் தெரியும், ஆனால் நேம்ஸ் தெரியாது, பர்பஸ் தெரியாது, பாடி பில்டர்ஸோட நேம்ஸ் தெரியாது, அவங்க எந்த கண்ட்ரி, என்ன, எப்படி பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, அந்த விவரங்கள்லாம் எதுவுமே தெரியாது. மைனஸாக இருந்தோம். அப்போ இந்த கனகராஜ் அப்போ எங்கள் ஜிம்மில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் ஜிம்மில் ஒரு ரூல் என்னென்னா, சேர்றதுக்கு 3 ரூபா, மாதம் 2 ரூபா. 1980களில் நல்லா கவனிச்சுக்கோங்க. 1980களில் சேர்றதுக்கு 3 ரூபா, மாதம் 2 ரூபா. 2 ரூபா தான் நாங்கள் கொடுப்போம். அதுவே கொடுக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படியாவது பரட்டி கொடுப்போம் நாங்கள். அப்போ இந்த நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் 5 ரூபான்ற ரேட்டு வந்துச்சு. 5 ரூபா கொடுத்தோம். அப்போ இந்த நாங்கள் ஆரப்பாளையம் ஏரியாவை சேர்ந்தவங்க. ஆரப்பாளையம் ஏரியாவை சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு எல்லிஸ் நகர்ன்றது மதுரையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அந்த எல்லிஸ் நகர்ன்றதெல்லாம் ஒரு அவுட் ஆஃப் ஏரியா, ஒரு ரிமோட் ஏரியா. எங்களுக்கு நாங்களாம் அந்த பக்கம்லாம் அதிகமாக போனது கிடையாது. மதுரையவே அலசியிருக்கோம், பட் அங்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த ஏரியாவில் ஒருத்தர் ஜிம்மு வச்சுருக்காரு, மிலிட்ரி மேனு, புள்ளி சிஸ்டம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி எங்கள் ஜிம்மில் உள்ள ஒரு நிறைய சீனியர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டாங்க. புள்ளி சிஸ்டம் வச்சுருக்காருப்பா, மிலிட்ரி மேன்ப்பா, நல்லா சொல்லி தருவார்ப்பா அப்படின்னு. எங்கள் ஜிம்மை விட்டு போனோம்னா எங்கள் வாத்தியார் பிடிச்சிட்டாருன்னு வைங்க, அப்புறம் திரும்ப உள்ளே வர முடியாது, ரொம்ப சிரமம். ஒரு நாள் சரி இந்த ஜிம்மில் போய் சேருவோம்ட்டு நான் காலையில் 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு, எங்கள் வீட்டிலேருந்து எப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும், சைக்கிள் எடுத்துகிட்டு போய் 5 மணிக்கு நான் அவரை போய் எழுப்புறேன். பார்த்தா அந்த பில்டிங் ஒரு நடு காட்டுக்குள்ளே தனியாக இருக்குது. மதுரையில் ஒரு லாட்ஜுகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவருடைய இன்கம்ப்ளீட்டட் பில்டிங், முடிவடையாத ஒரு பில்டிங் தான் அது. கட்டடத்தை கட்டிட்டு பாதியில் நிப்பாட்டியிருக்காங்க. அதனால் அந்த பில்டிங்கில் தான் அந்த ஜிம் வச்சுருக்காரு, சாம்சன் ஜிம். இவர் தான் ஆசிரியர் கனகராஜ் சார். சரின்ட்டு இப்போ அந்த போனால் கட்டிலில் ஒருத்தர் படுத்திருக்காரு. சார் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு. குட் மார்னிங், யாருப்பா அப்படின்னாரு. ஜிம்மில் சேரணும் சார், வந்துட்டீங்களா, போய் செய்யுங்கப்பா உள்ள அப்படின்னு கதவை திறந்து விட்டார். ப்ரௌன் கலர் பேண்ட்டு, கருப்பு கலரில் இருக்கார், ஷார்ட்டாக இருக்கார், முடி பூரா ஒயிட்டாக இருக்குது. அப்போ உள்ளே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, இவர் வந்தார். வந்தவுடனே எங்கேருந்து வர நீ அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி ஆரப்பாளையத்துலேருந்து வரேன். ஆரப்பாளையத்துலேருந்தா? உன் ஜிம்மில் இருந்து தான் ஒரு 10 பேர் எங்கள் ஜிம்மில் கண்ணாடியை உடச்சி போட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, ஏன்னா எங்கள் ஆரப்பாளையம் ஏரியானாலே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. நானே ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனு. என்னடா நம்ம முன்னாடி வந்த ஆளுக்கு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, இதை சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி, கண்ணாடியை உடைச்சது ஒன்றும் பெருசு கிடையாது, அதை என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னொரு கண்ணாடி மாற்றிக்கலாம், அது சொல்லாமல் போயிட்டாங்க பாரு, அதான் என் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் அன்னையிலேருந்து அவருக்கும் எனக்கும் அந்த 1985, நல்லா தெரிஞ்சுங்க, 19 வயசு எனக்கு, 19 வயசு.
காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவரோட ஏற்பட்ட அந்த உறவு அப்படியே தொடர்ந்துச்சு. டெய்லி பாடி பில்டிங்னா அதை பற்றி இஸ் நாட் அ ப்ரொஃபஸர், பட் நாட் லெஸ் தென் அ ப்ரொஃபஸர். ஒரு 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 பேராசிரியர் இல்லை, ஆனால் பேராசிரியருக்கு குறைந்தவன் கிடையாது. அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் நாங்கள் ஆம்ஸ் அடிக்க போகிறோம். அப்படியா? ஆம்ஸ் அடிக்க போறியா? ஆம்ஸில் எது அடிக்க போகிற? பைசப்ஸா? பைசப்ஸ். பைசப்ஸ்னா இருதலை தசை. இருதலை தசை விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மசில்ஸ். பைசைக்கிள் தெரியுமா? சைக்கிள் உனக்கு 2 சக்கர வண்டி, அதான் பைசப்ஸ். ட்ரைசப்ஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மசில்ஸ். ட்ரைசைக்கிள் தெரியுமா? ட்ரைசைக்கிள் 3 கால் வண்டி. ஆட்டோ தெரியுதா? ட்ரைசைக்கிள் தெரியுதா? அதுதான் 3 கால் வண்டி. 4 ஆர்ம்ஸ் தெரியுமா? 4 ஆர்ம்ஸ். இதான் 4 ஆர்ம்ஸ். முன்கை நீண்டால் முழங்கை நீளும். அழகா சொல்லுவார், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேட்கவே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி பேசுறாரே அப்படின்னு. அப்போ ஒருத்தரையா கூப்பிட்டு சொல்றாரு, இவர் தான் பாடி பில்டரு, இவர் தான் அர்னால்டு, இவர் தான் ஒலிவா, இவர் தான் லாரி ஸ்காட்டு, இவர் தான் ஜோ வீடரு அப்படின்னு சொல்லிட்டு மசல் அன்னைக்கு இருந்த ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் புக்கு, மசல் அண்ட் ஃபிட்னஸ் புக்கு, ஃப்ளெக்ஸ் மேகசின் புக்கு, அயன்மேனு, மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு, எல்லா புஸ்தகங்களையும் வாங்கி கரைச்சி குடித்தவர். எல்லா பாடி பில்டரையும் எங்களுக்கு சொல்லுவார். எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தைஸா? தைஸ் மீன் டாம்பிளாட்ஸ். தைஸ் மீன் டாம்பிளாட்ஸ். பைசப்ஸா? அர்னால்டு. சைஸா? மெகா சைஸா? ஒலிவா. ஒலிவா மேலே எங்களுக்கு ஆழ்ந்த அபிப்பிராயத்தையும் பிரியத்தையும் ஏற்படுத்தினவரே கனகராஜ் சார் தான், ஒலிவா மேலே. ரெண்டாவது, அவர் மதுரையில் வந்து அப்போல்லாம் வந்து பாடி பில்டிங் வந்து இப்போ மாதிரி கிடையாது. அப்போ வந்து ஒரு ஒரு வெயிட் லிஃப்டிங் போட்டி நடக்கும். காலையில் ஆரம்பித்தா சாயங்காலம் நடக்கும், சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். முடியும் போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுப்பாங்க. பாடி பில்டராக இருக்கீங்களாப்பா, எங்கப்பா அப்படின்னா அங்கங்கே மூலையில் உட்காந்துருப்பாங்க. யாராவது வந்து ஒரு 10 பேர் செய்வாங்க. அதில் ஒரு மிஸ்டர் மதுரையை செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் மிஸ்டர் மதுரை போட்டிகள் நடந்துச்சு. மிஸ்டர் மதுரை போட்டிக்கு வந்து அப்போ வெயிட் கிடையாது, வெயிட் லிஃப்டிங் தான் வெயிட்டாக இருந்துச்சு. அப்போ இந்த கனகராஜ் சார் என்ன பண்ணார், மதுரையில் வந்து இவர் இந்தியன் நேவியில் சின்ன வயசுலேயே இவர் என்ன பண்ணார், குடும்பத்தில் அப்பா இல்லை, அம்மா டீச்சர் வேலை பார்க்குறாங்க. இவர் வந்து தூத்துக்குடியில் நாசரேத்துன்ற ஒரு ஏரியாவில் பிறந்தவர். நாசரேத்துன்றது வந்து அந்த கிறிஸ்டியன்ஸை அந்த ஏரியாவில் வெள்ளைக்காரங்க வந்து கிறிஸ்டியன்ஸை கன்வெர்ட் பண்ணுறாங்க, அந்த ஏரியாவை சேர்ந்தவர். இந்த தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ்னா ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸ். இவர் வந்து ஃபுட்பால் தான் அதிகமாக விளாடுறாரு, அந்த ஏரியாவில் ஃபுட்பால் விளாடுறாரு. அப்போ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, இந்தியாவில் வந்து மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கும்போது இவர் வந்து ஷார்ட்டாக இருப்பார். அதனால் இவர் வந்து நேவியில் சேர்ந்துட்டார். நேவியில் ஷார்ட்டாக இருக்கிறவங்களே எடுத்துக்கிடுவாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் நேவியில் என்ன அவங்களுக்கு இன்னைக்குன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், நல்ல சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், முட்டாள எடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்து அந்த நேவியில் சேர்ந்துட்டார். நேவியில் சேர்ந்து இவர் நேவியில் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து பாடி பில்டிங் அங்கே நேவி ஜிம்மு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேவி ஜிம்மு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடி பில்டர் ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவரும் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்துட்டு இதுதான் ஜிம்மு அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபுட்பால் பிளேயரா? ரைட்டு, நீங்களும் செய்யலாமே ஜிம்மில் அப்படின்றாரு. நான் செஞ்சால் உடம்பு டெவலப் ஆகுமா? கண்டிப்பாக டெவலப் ஆகும், உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறார். கனகராஜ் சார் சொல்கிறாரு, என்னை மட்டும் அவர் உள்ள ஜிம்முக்குள்ளே கூப்பிட்டு போகலைன்னா, என்னை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போனேன்னா அன்றைக்கி என் வாழ்க்கையே மாறி இருக்கும், ஃபுட்பால் பிளேயராகி அப்படியே இருந்திருப்பேன். இவர் பாடி பில்டிங்கில் சேர்ந்தது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஃபுட்பால்ன்றது வந்து ஒரு டீம் கேம். ஒருத்தர் கோல் போட்டால் அந்த டீமுக்கே சொந்தமாகும், வெற்றி அந்த டீமுக்கே சொந்தமாகும், 11 பேருக்கு சொந்தமாகும். ஆனால் பாடி பில்டிங்கில் அவங்களுக்கு ஒருத்தர் ஜெயிச்சான்னு வைங்க, அந்த வெற்றி அந்த ஒரே ஆளுக்கே போய் சேரும். மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் சர்வீசஸ், மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் ஒலிம்பியா அப்படின்னா ஒரே ஆளுக்கு தான் போய் சேரும். இண்டிவிஜுவல் கேம். அதான் அர்னால்டு அதை தேர்ந்தெடுத்தார். இந்த பாடி பில்டிங்கை தேர்ந்தெடுக்கணும். அர்னால்டெல்லாம் வந்து முதல்ல வந்து அவர் வந்து சும்மர் அவர். அப்புறம் அவர் வெயிட் லிஃப்டிங் செஞ்சார். அப்புறம் அவர் பவர் லிஃப்டிங் செஞ்சார். அப்புறமேட்டு அவர் வந்து ஃபுட்பால் பிளேயராக இருந்தார். நிறைய கேம் விளாண்டார். எதில் இண்டிவிஜுவலில் எதில் நல்ல மாஸ் இருக்குது, மக்களுடைய ரீச் எதில் இருக்குன்னா உங்களுக்கு பாடி பில்டிங்கில் தான். ஒரு இடத்துல நீங்கள் ட்ரங்கை பேண்ட் ஷர்ட்டை கழட்டி போட்டு நீங்கள் போஸ்டிங் பண்ணுங்க, எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, உங்களுக்கு கை கொடுப்பாங்க. எந்த ஜிம்முங்க, எப்படிங்க உடம்பு ஏற்றுனீங்க சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படிம்பாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அது மாதிரி இந்த கனகராஜ் சார் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வீட்டு அன்னையிலேருந்து பாடி பில்டிங் ஆரம்பிச்சிட்டாரு.
பாடி பில்டிங் ப்ளஸ் வெயிட் லிஃப்டிங் ரெண்டுமே கண்கள் அன்னைக்கு மிலிட்ரியில். நல்லா இவர் நேவியில் இருக்கிறதுனால நல்ல சாப்பாடு இவருக்கு. நேவியில் ப்ரூஸ் ரேண்டல் மாதிரி உள்ளே நுழைஞ்சவருக்கெல்லாம் நல்ல மனசா சாப்பாடு. அதாவது இவர் சொல்லுவார், சூப்பு எல்லாரும் குடிப்பாங்களாம் சோல்ஜர்ஸ் எல்லாம். அப்போ அந்த உள்ள அந்த அந்த நேவியில் உள்ள அந்த குக்கு வந்து சொல்லுவாங்களாம், கனகராஜ் அவனுக்கு உள்ளே இருக்குது தனியாக, அதெல்லாம் தண்ணி சுடு தண்ணி உனக்கு இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சூப்பு கொடுப்பாங்களாம். மனசா நல்லா குடிச்சு நல்லா வலிமையாக இருந்தவர். இவர் என்னன்னா, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது கிடைக்கிற வாய்ப்பை, உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை அப்பப்போ என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாய் உள்ளன. நீ ஜெயிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தையும் ஜெயிச்சிருவேன். அது மாதிரி இவர் எந்தெந்த ஊரில் இருந்தாரோ பொதுவாகவே தெரியும். எங்கள் அப்பா ஒரு மிலிட்ரி மேன். 1 in 3 years வந்து அவங்கள வந்து சர்வீஸஸில் வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ இந்த கனகராஜ் சார் வந்து பாம்பேயில் இருக்கார், பெங்களூரில் இருக்கார், கேரளாவில் இருக்கார், மகாராஷ்டிராவில் இருக்கார், டெல்லியில் இருக்கார். அப்போ பாம்பேயில் இருக்கும்போது பாம்பேயில் வந்து மிஸ்டர் பாம்பே வாங்குறாரு, கிரேட்டர் பாம்பே அப்படின்ற டைட்டில் வாங்குறாருங்க. மிஸ்டர் மகாராஷ்டிரான்ற டைட்டில் வாங்குறாரு. வரிசையில் நிற்கிறாரு லைன் அப்பில். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. இருக்கிற ஃபோட்டோஸை எடுத்து ஒட்டி வச்சுருக்கேன். என் குருவை வந்து நான் பாராட்டணும், அவருக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த ஃபோட்டோஸ் ஒட்டிருக்கேன். கம்பீரமாக நிற்கிறார் இவர். அப்போ யார் வந்து பரிசு கொடுக்குறாருன்னு வந்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட் வந்து பால் தாக்கரே, இந்து முன்னணி தலைவர் மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே, பயங்கர டாப் ஹீரோ அவர். வந்து கை கொடுத்துட்டு, எந்த ஒரு நீ மதராசி தமிழ்நாட்டுக்காரன். அப்போ தமிழ்நாடுலாம் கிடையாது, மதராசி தான். மதராசிக்காரன் வந்து இங்கே ஜெயிச்சிருக்கேன், நீங்களாம் வேண்டாம், மகாராஷ்டிராக்காரங்க ஒரு மராத்திக்காரன் ஒருத்தன் கூட அவனை ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சத்தம் போட்டாரான். அவங்கள அங்கேயே சொன்னாரான், நீங்கள் ஒருத்தன் கூட ஜெயிக்க முடியல ஏன்பா அப்படின்னாரான். யோசித்து பாருங்க. அப்போ அங்கே மிஸ்டர் மகாராஷ்டிரா, மிஸ்டர் கிரேட்டர் பாம்பே வாங்குறாரு. அப்புறம் நேவி மிஸ்டர் நேவி, மிஸ்டர் ஆல் இண்டியா, மிஸ்டர் சர்வீசஸ்னால் நேவி, ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி, ஆர்மி மூணுமே சேர்ந்து கலந்தது. அதுலேயும் டைட்டில் வின் பண்ணுறாரு. அப்புறம் கேரளா வர்றார். கேரளா வந்தால் மிஸ்டர் எர்ணாகுளம் வாங்குறாரு. கேரளாவில் எர்ணாகுளத்தில் வாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவருக்கு. அப்போ தான் கேரளாவிலேருந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் சொன்னார், கனகராஜ் சாருக்கு சொல்லியிருக்காரு, கனகராஜ் கீப் இட் இன் யுவர் மைண்ட் தட் வெற்றி பெறும் ஒவ்வொரு நேரமும் நீ நினச்சிக்க. அதை எங்களுக்கு சொன்னார் கனகராஜ் சார், என்கிட்ட சொன்னார். அதை எவ்வளோ நிறைய பேர்த்த சொல்லியிருப்பாரு. அதனால் அவங்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னு இல்லையான்னு எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சுக்குச்சு. என்ன சொன்னாருன்னா, வெற்றி பெறும் போது நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மூணே விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், நீ வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். டோன்ட் பி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் யுவர் சக்ஸஸ். உன்னையும் வெற்றியை குறித்தும் ரொம்ப பெருமைப்படாத. there are many more rewards and awards waiting for you. ஏனெனில் உனக்கு நிறைய வெற்றிகளும் வெகுமதிகளும் காத்திருக்கின்றன. உனக்கு உன் வெற்றியை குறித்து மமதை வந்துருச்சுன்னா நீ ஒன்றுமில்லாமல் போயிடுவ. மமதை வந்துடக்கூடாது, தலைக்கணம் வந்துடக்கூடாது. அதான் போட்டி அப்போ நம்ம முடிஞ்ச உடனே சொல்லுவோம், the success should not goes to your head. இந்த வெற்றி உன் தலைக்கு போயிடக்கூடாது, மண்டகரம் வந்துடக்கூடாது. யாரா? நான் தான்டா காரணம் வெற்றிக்கு. யாரா? எங்கள் மாஸ்டரா? எங்கடா மாஸ்டரு சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஜெயிச்ச உடனே முதல் ஆள் எதிரி யாருன்னா ஆசிரியர் தான். தோல்வியை பாருங்க, இந்த ஃபெயிலியர் should not goes to your heart. நீங்கள் தோல்வி அடைஞ்சா அந்த தோல்வி உங்கள் இதே உள்ளத்துக்கு போகக்கூடாது. ஐயோ தோத்துட்டோமே, நீ இந்த ஃபீல்டே விட்டணுமியா, நீங்க இந்த போட்டிக்கே வரக்கூடாதியா சே அப்படின்னு சொல்லி வெறுத்துடக்கூடாது. The success should not goes to your heart. Success should not goes to your head. The failure should not goes to your heart. Right? அதான் கனகராஜ் சொன்னது 3 வார்த்தை. கங்க்ராச்சுலேஷன், டோன்ட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சக்ஸஸ், பிகாஸ் தெர் ஆர் மெனி மோர் ரிவார்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உனக்காக வெற்றிகள் காத்திருக்கிறது. ஆணவம் பற்றாத, நெப்போலியன் மாதிரி ஆணவம் அடைஞ்சிடாத, அகல பள்ளத்தாக்கில் போயிடாத, ஹிட்லரை மாதிரி ஆணவப்பற்றாத. நெப்போலியன் ஹிட்லரும் போய் இதில் ரஷ்யாவை போய் மோதினாங்க. ஆணவத்தால் போய் மோதி அப்படி நில குழஞ்சு போனாங்க, தோற்று ஓடி போனாங்க, வரலாற்றில் இல்லாமல் போனாங்க. ரைட், அந்த மாதிரி ஆயிடாத அப்படின்னாரு. 2வது, நேவியில் இருந்ததுனால கனகராஜ் சார் சொல்கிற விஷயம் என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னார். அதில் என்னென்னா,
வாட்டர் 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 இஸ் எவ்ரிவேர் பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க். தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எங்கேயும் தண்ணீர்யா, பட் குடிக்கிறதுக்கு ஒரு போட்டு தண்ணி கிடையாது. கப்பலை கொண்டு போய் 6 மாசமா கொண்டு போய் கடலில் நிப்பாட்டிடுவானா, நடு கடலில் போய் நிப்பாட்டிடுவான். 6 மாதம் கடலுக்குள்ளே தான் இருக்கணும் நேவிக்காரங்களுக்கு வேலை அன்னைக்கு பிரிட்டிஷ் பீரியடில். அப்போ என்ன செய்கிறாங்க நேவிக்காரங்களுக்கு வேலை, அப்போ அந்த அந்த 6 மாதம் நீங்கள் பாருங்கள், தண்ணீர் தண்ணீர் தண்ணீர், எங்கே பார்த்தாலும் தண்ணீர். ப்ளூ கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க தண்ணி. ஒரு சில இடங்கள்ல அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க தண்ணி. அப்படின்னு கையில் அள்ளி பார்த்தா அப்படியே முகம் பார்க்கலாம், அப்படி தண்ணி இருக்குது. ஆனால் எந்த தண்ணியுமே குடிக்க முடியாது. பட் நோ வாட்டர் டு ட்ரிங்க். அதான் நேவியிலப்பா, தண்ணியை ப்ராசஸ் பண்ணி தான் குடிக்கணும் அப்படின்பாரு. நல்ல மிலிட்ரியில் நல்லா சாப்பிட்றாரு, நல்ல கொளுத்த பெரிய சைஸ். அப்போ இப்போ வந்து அவ்வளோ மஸ்குலர் இல்லை, சைஸு நல்ல மாசு, ட்ரைசப்ஸு ப்ளஸ் பாயிண்ட்டு, லேட்டு பெரிய லேட்டு, விங்ஸு அப்படியே ஹியூஜாக இருக்கும், ஷார்ட்டாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ரவுட்டாக கும்முன்னு இருப்பார் கனகராஜ் சார். இப்போ இவர் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த மிலிட்ரியில் சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட, அந்த ஹிந்தியில் சொல்கிறாங்களா அவங்க ஹிந்திக்காரங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவன் அழுகிறதுக்கு ஒரு காலம் வரும், நல்லா சாப்பிட்றேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அப்படி அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு போஸ். நான் நேவியை விட்டு வந்தேன், மதுரையில் வந்து பிழைக்க வரும்போது என்ன எனக்கு உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. நேவியில் இருக்கும்போது சார் வந்து கனகராஜ் சார் வந்து ஒரு திருமணம் முடிச்சிட்டார். அவங்க ஒரு நல்ல அருமையான ஒரு மனைவி. அது அருமையான ஒரு மனைவினா இவருக்கு ஈக்குவல் கிடையாது. இவர் வந்து எப்பயும் நான்வெஜ்ஜு எங்கிட்ட எல்லாம் நம்ம பேசினாருன்னா, 10 முட்டை சாப்பிடணும்பா, 1 கிலோ சிக்கன் சாப்பிடணும்பா, 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடணும்பா அப்படிம்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஆள்கிட்ட கேட்டோம்னா சொத்தெல்லாம் வித்துட்டு ஓடி போயிடணும்டா, ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, 1 முட்டை சாப்பிட்றதுக்கே வீட்டில் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அதனால வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிடுவார். ஆனால் அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். இவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அடுத்து 2வது வந்து பையன் பிரபாகர், இது பொன்ராஜ்னு ஒரு பையன், இன்னைக்கு காலையில் கூட சந்திச்சுட்டு வந்தேன், அருமையான பையன், நல்லா பாடி பில்டிங்கில் வந்தான், பொன்ராஜ் வந்தான். அப்புறமேட்டு பிரபாகர்னு ஒரு பையன். இந்த பையன்லாம் நாங்களாம் எக்ஸசைஸ் சின்ன பையனில் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது செய்யும்போது சின்ன பையன் வந்து டேபிளில் கல்லால் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் வெயிட்டு லெக் ப்ரெஸ் போடும்போது வந்து லெக் ப்ரெஸ் மிஷினில் உட்காந்துருப்பாங்க. நல்ல அருமையான பையன், இன்னைக்கு பெரிய பையன் ஆகிட்டாங்க, திருமணம் ஆயிடுச்சு, அவங்க பையன் பேத்திகளோட நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்போ இந்த கனகராஜ் சார்கிட்ட வந்து நாங்கள்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்டு, நான் போஸ், அயன் போஸ் என்னை சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் கனகராஜ், வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவோம்ல, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க நாங்களாம். எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சும்போது நாங்கள் தான் வி ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் ஒர்க், மதுரை சோசியல் ஒர்க் காலேஜில் படித்தவங்க நாங்கள். எங்கள் பெருமையை எங்கேயும் காட்டுவோம்யா, லாஸ்ட் ஸ்டூடெண்ட்யா நாங்கள், எங்கே போனாலும் பேசுவோம்யா அப்படிமா. அது மாதிரி நாங்கள் போனோம்னு நாங்கள் வந்து கனகராஜ் சாரோட ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் அப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவர் வந்தார், சுந்தர் வந்தார், அருமையாக 2 டைம்ஸ் மிஸ்டர் மதுரை, அழகே சுந்தர் சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு நம்ம ராஜேந்திரன், பர்ம பஜார் ராஜேந்திரன், மீனாட்சி பஜாரில் இப்போ கடை வச்சுருக்கார் ராஜேந்திரன், சூப்பர் மேன், அருமையாக டேவிட்டு, ரயில்வேல டேவிட்டு. அப்புறம் மதுரையில் இப்போ மதுரை பாடி பில்டிங் செக்ரட்டரி வந்து சிவகுமார், ஐசிஎஃப், பிரமேஷ் பிரபாகர், இந்த இதில் கூட பிரமேஷ் பிரபாகர்லாம் இதில் இருக்கான் பாருங்க, பிரமேஷ் பிரபாகர் இருந்தானே ஒரு ஃபோட்டோவில் இந்த இருக்கான், பிரமேஷ் பிரபாகர், வெஜ்ஜு வெங்கட்டு, பாண்டிவேலு, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இவருக்கு கலக்குனாங்க. சாம்சன் ஜும்மா ஃபஸ்ட்டு வந்து அவன் தான் வந்து அடிச்சிருவாங்க, எப்படியாவது அடிச்சிருவாங்க. அதுக்கு காரணம் வந்து கனகராஜ் சாரும் அந்த பிரபா பையனும் அந்த பொன்ராஜும் அவங்க கோச்சிங். அங்கே உருவான பையன் தான் அந்த ஐசிஎஃப் சிவகுமார், வெஜ்ஜு வெங்கட்டு, நம்ம பிரமேஷ் பிரபாகர், பாண்டிவேலு, இன்னும் ஏகப்பட்ட பேர்லாம் இப்போ எனக்கெல்லாம் நிறைய பேரை மறந்துருச்சு, கேட்குறவங்க கூட வருத்தப்படுவாங்க. அப்போ இந்த மதுரையில் வந்து இவர் வந்து அப்படி அங்கே நேவிலேருந்து வெளியே வந்து மதுரைக்கு வராருல, மதுரைக்கு வந்தப்போ கொஞ்ச நாள் மதுரையில் நம்ம டிபி மணி, வெயிட் லிஃப்டர் டிபி மணி, அர்ஜுனா அவார்டு வின்னர், பயங்கரமான செம்ம பவர்ஃபுல் மேன். டிபி மணினா அவ்வளோ பெரிய
பவர்ஃபுல் மேன். நம்ம பாலமுருகானந்தம் மாப்பிள்ளை விநாயகர் பாலமுருகானந்தத்துக்கு வந்து அவர் தான் கோச்சு. செம்ம வெயிட் லிஃப்டருங்க. ரஷ்யா, ஜெர்மன், உக்ரைனு, துருக்கி எல்லா ஊருக்கும் போனவர். அர்ஜுனா அவார்டு வின்னர். ஒரு கையில் அப்படியே அப்படியே தேங்காயெல்லாம் அப்படியே உடப்பாருன்பாங்க. அவ்வளோ பயங்கர வலிமையானவர். அவர்கிட்ட செஞ்சார். அப்புறம் மதுரையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மு, இப்போ நம்ம விநாயகன் எங்களுடைய நண்பர் விநாயகன் அவங்களுடைய அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மு சுப்பிரமணிய பைல்வான். சுப்பிரமணிய பைல்வான்னு அன்றைக்கி மதுரையில் தெரியாத ஆள் இருக்க முடியாது. ஹியூஜாக இருப்பார். இப்போ என்னை மாதிரி 3 மடங்கு இருப்பார். இவ்வளோ பெரிய தலை, பெரிய அவரெல்லாம் பெரிய பைல்வான் அவர். அவர்கிட்ட வந்து யார் சிஷியனா வந்துட்டாரு நம்ம கனகராஜ் சார். டெய்லி அவர் ஜிம்மில் சாப்பிட செய்ய வேண்டியது, அவர் கூட போக வேண்டியது, ஹோட்டலில் போய் 15-20 சப்பாத்தி 20-30 புரோட்டாவை சாப்பிட்டு கும்முன்னு ஏற்ற வேண்டியது. மதுரை மிஸ்டர் மதுரையெல்லாம் வாங்கினார் கனகராஜ் சார். 1971 வாங்கினார். இப்போ இந்த கனகராஜ் சார் அங்கே செஞ்சுட்டு அப்புறம் அருள் ஜிம்மு, சாம்சன் ஜிம்முன்னு ஒன்று வச்சுருந்தார். எங்கள் அருள்தாஸ்புரத்தில் வச்சுருந்தார். நம்ம மதுரையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி அருள்தாஸ்புரம்னா மரங்கள்லாம் ஃபுல்லாக விற்பாங்க, மூங்கில் மரங்கள்லாம். அந்த இடத்துல ஒரு தடவை ஒரு நெருப்பு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ஜிம்மு எரிஞ்சிருச்சு. எவனா விருப்பம் வச்சு விட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப பாவமான ஒரு சாரு. யாரையுமே கோவப்பட்டே நான் பார்த்தது இல்லைங்க. ஜிம்மில் நாங்கள் கூட ஃபீஸ் கட்டினேன்னா எங்கள் வாத்தியாரெலாம் கூட திட்டுவார். நான் கூட கோவப்படுவேன். யாரையும் திட்ட மாட்டாருங்க. கோவப்பட்டே பார்த்தது கிடையாது. ஜாதி மதம் வேற்றுமை எதுவுமே பார்த்தது இல்லைங்க. ரொம்ப சாஃப்டானவர். அந்த ஜிம்மெல்லாம் எடுத்தது தான் எலிஸ் நகரில் போட்டார். அப்புறம் பயங்கர மதுரையில் டாப்பில் போயிட்டார். அப்புறம் தான் சார் தான் ஒரே மதுரை போட்டியாக நடந்துக்கிட்டு இருந்தேன். அந்த போட்டியை நான் அப்போ சொன்னேன், ஒரே வெயிட் லிஃப்டிங் போட்டி முடிஞ்சவொடனே பாடி பில்டிங் நடக்கும்ல. அப்புறம் 84-85கள்லாம் மிஸ்டர் மதுரை போட்டி நடந்துச்சு. அதனால நான்லாம் என் கேட்டகரி 70 கேட்டகரி. நான் மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாட்டில் செகண்டு. என்னைய நம்ம சுந்தர், நம்ம டேவிடு, ராஜேந்திரன் இவங்கெல்லாம் கூட்டு போனார். சாரு கூட்டு போனார். சாரு கூட ஒரு சிஷியன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம அருமையான ஒரு நல்ல சிஷியர். அவர் பேர் எனக்கு டக்குன்னு மறந்துடுச்சு, ஸ்ட்ரைக் ஆகலை. ரைட், நான் சொல்கிறேன். அப்போ இந்த சாருடைய சிஷியர் இவங்கெல்லாம் வந்து பாடி பில்டிங்கை வந்து நிறைய வளர்த்தாங்க. அதே மாதிரி சார் வந்து என்னென்னா, இப்போ அவருடைய பாடி பில்டிங் திறமையை வச்சு போஸ்டல் அண்ட் டெலிகாமில் சேர்ந்துட்டார். 72 சேர்ந்துட்டார். போஸ்டல் அண்ட் டெலிகாமில் ஆல் இண்டியா போஸ்டல் அண்ட் டெலிகாம்னு ஒரு ஓவரால் டைட்டில் ஒன்று வாங்கினார். இந்தியா அளவில் வாங்கிட்டு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து டைப்பிஸ்ட் வேலை தான் பார்ப்பார். டைப் அடிப்பார், அழகாக அடிப்பார். அதோட பிசினஸ் நிறைய செய்வார். பாடி பில்டிங்கை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுவார். இப்போ இவருடைய பேச்சை தான் நான் வந்து நிறைய இடங்களில் இவருடைய பேச்சை தான் நான் பேசுகிறேன். இவர் வந்து மேன் ஆஃப்டர் கொட்டேஷன்ஸ். அதாவது பணத்துக்கு பின்னாடி மனிதன் போவேன். ஆனால் இவர் வந்து பணத்துக்கு பின்னாடி போக மாட்டார். எங்கேயாவது தகரம் கிடக்குதுன்னு வைங்க, தங்கத்தை எடுக்க மாட்டார். அந்த தகரத்தை எடுற அது ஒரு வாசகரான்பார். அந்த கம்பி அந்த போல்ட்டு அது ஒரு போல்ட்டை போட்டுக்கலாம், அது ஒரு நட்டை எடு, அதை மாட்டிக்கலாம். அந்த எப்போ பார்த்தாலும் இரும்பை பற்றியே அவருடைய கனவுகள் இருக்கும். அதனால் ரொம்ப எளிமையான மனிதன். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. பணத்தை பற்றி ஆர்வம் இல்லாதவர். யாரையுமே வெளியே போகணுன்னு கூட சொல்ல மாட்டார். ரொம்ப கைண்டாக இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லிக்கேன், ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். யார் வந்தாலும் அவனுக்கு வந்து பாடி பில்டிங்கை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு. அப்புறமேட்டு எங்கே யார் ஜிம்மு செய்யணும் அப்படின்னாலும் சொல்லுவார். ஜிம்மு செய்யணுமையா, எங்கேயும் ஜிம்மு. அருணாள்டு புத்தகத்தில் எழுதியிருக்காரு, ஊரெங்கும் ஜிம்மு, தெருவெங்கும் பாடி பில்டர், எங்கு நோக்கினும் சக்தியடா. ஒரு காம்படிஷன் நடந்தா எங்கே பார்த்தாலும் பாடி பில்டராக இருக்காங்க பாருங்க. அது மாதிரி ஊரு பூரா பாடி பில்டராக தெரியணும்னு சொல்லுவார். ஜிம்மை நடத்தணும்யா, நடத்தியா அப்படின்னு யாருக்குனாலும் ஒரு குறைஞ்ச விலையில ஒரு ஜிம்மை போட்டு அப்போ கொடுத்துருவார். எனக்கெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்த ஜாமான் தான் நிறைய. அப்புறம் அதை எல்லாத்துலேயும் ரீப்ளேஸ் பண்ணேன். ரொம்ப அருமையாக செய்வார். மேன் ஆஃப்டர் கொட்டேஷன்ஸ், அதாவது நிறைய கொட்டேஷன்ஸ் படிப்பார். பொன்மொழிகள், ஆரோக்கிய பொன்மொழிகள் ஜென்ரலாக படிப்பார். டைஜஸ்ட், ரீடர்ஸ் டைஜஸ்ட்லேருந்துலாம் படிப்பார். அது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் என்ன பண்ணுவார், அதை எனக்கெல்லாம் அந்த கட்டிங்ஸ்லாம் கொண்டு வருவார். டைப் அடிச்சே கொடுப்பார். நான் லண்டனில் இருக்கும்போது எனக்கு டைப் அடிச்சே லெட்டர் அனுப்புவார். ரொம்ப ஆர்வமாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், விருப்பமாக இருப்பார். ரைட், இப்போ இந்த கொட்டேஷன்ஸ்லாம் நான் சொல்கிறோம்ல, இவருடைய கொட்டேஷன்ஸ்லாம் நம்மளும் பல இடங்களில் போகிற இடத்துல பேசுகிறப்ப சொல்கிறோம், எழுதுகிறோம்ல. இவர்கிட்ட சொல்கிறேன் நான், சார் உங்கள் கொட்டேஷன்ஸ்லாம் நான் சும்மா காப்பி அடிக்கிறேன் சார், நானும் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் பேசுன மாதிரி போய் சொல்கிறேன் சார் அப்படின்னு. இல்லை, தாராளமாக காப்பி ஆடுறா பொஸ்ஸு, தாராளமாக பேசுகிறா. ஏன் தெரியுமா,
நானே அது அது எனக்கே சொன்னோம்லப்பா. நானே அதை புஸ்தகத்தில் படித்ததுதான்ப்பா. ஜோ வீடர்கிட்ட படித்தேன், பென் வீடர்கிட்ட படித்தேன், அர்னால்டுகிட்ட படித்தேன், ஃபஸ்ட்டு ஜான் கால் கிரிமக்கிட்ட படித்தேன், ரெஜ்பார்கிட்ட படித்தேன், ஸ்டீவ் ரீவ்ஸ்கிட்ட படித்தேன். பெரிய பெரிய ஆணவர்கள், பெரிய 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 ஜம்பாவான்கள்லாம் மசல் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த்து, யுவர் ஃபிசிக்கு, மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு, ஃப்ளக்ஸு, அயன்மேனில் எழுதுனதை பூரா நான் அதை பூரா படித்து நான் சொன்னதை நீ சொல்கிற, நான் வேற ஒருத்தன் சொன்னது அவங்க எழுதுனது தான்ப்பா நான் உன்ட்ட சொன்னேன். ஒன்றும் பயமே இல்லை, தாராளமாக இப்போ யூஸ் பண்ணுப்பான்பார். பெருந்தன்மையானவர். என்னை பார்த்து காப்பி அடிச்சிட்டேன், திருட்டு போய் என்கிட்ட வந்து படிச்சுட்டு பண்ண வேண்டியதான், என்னை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நாங்கள் அரசியலில் கொஞ்சம் பிரிவாயிருச்சு, சார் ஒரு பிரிவு நாங்கள் ஒரு பிரிவுன்னு. மற்றபடி மிகச்சிறந்த மேன், கிரேட் மேன். அவர் சொல்லுவார், ஜோ வீடர்னா அவர் ட்ரெயினர் ஆஃப் சாம்பியன்ஸ். அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்போ, அர்னால்டு, ஃப்ராங்க் ஜேனு, ஒலிவா, அர்னால்டு, சர்ஜியோ ஒலிவா, லாரிஸ் காட்டாம்னு அந்த மாதிரி பெரிய ஆளுகளை அவர் உருவாக்குனார். பெரிய சின்ன பையன் போய் அவர்கிட்ட நெருங்க முடியாது ஜோ வீடர்கிட்ட. ஆனால் இவர் சின்ன பையங்களை தான் கூப்பிட்டு உருவாக்குவார். அவர் சொல்லுவார், பொசு, முகத்தில் புன்னகை இல்லாதவன் வியாபாரத்திற்கு அருகதையற்றவன், முகத்தில் புன்னகை இல்லாதவன் வியாபாரத்திற்கு அருகதையற்றவன். உன் ஜிம்முக்கு ஒருத்தன் வரானா, ஒரு ரூபாய் வரானா, யாருமே இல்லையா, கொண்டு போய் அவனை ஜிம்மை காட்டு, சுற்றி காட்டு. அவன் ஒருத்தன் வருவான், அவன் ஒன்றை செய்வான், 10 பேர் அவன் கூட்டிகிட்டு வருவான், 10 பேர் அவன் உருவாக்குவான் அப்படிம்பார். ரொம்ப அருமையான மனிதர். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் பாடி பில்டிங்கை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் வந்து ஏராளம் ஏராளம். அதாவது பாடி பில்டிங் மட்டும் இல்லாமல் பைபிள்லேயும் நிறைய விஷயங்கள், அதிகமான விஷயங்கள் பைபிள்லேயும் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களில் வந்து பேசக்கூடியவர். ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தலைவன். மதுரை மாவட்ட ஆளுநர் சங்கத்தை அவர் தான் துவக்கினார். கேட்டகரி வைஸ் அவர் தான் போட்டி நடத்தினார். நிறைய அந்த திறமைகளை எங்கள் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் எனக்கெல்லாம் வளர்த்தார். ஜட்ஜு நான் எப்படி பண்ணணும், எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், எப்படி பாடி பில்டிங்கில் பேசணும், எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தாரு. நாங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜெல்லாம் இருந்ததுனால நான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதைத்தான் இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பார்க்கும் கேட்கும் மொழியெல்லாம் காதில் இடி முழக்கமாக இருக்கிறது, கேட்கும் மொழியெல்லாம் காதில் இடி முழக்கமாக இருக்கிறது, பார்க்கும் நிலங்களெல்லாம் பாலைவனமாய் தோன்றுகின்றன, தென்றலும் கூட தீயாய் சுடுகிறது, காணும் கட்டிடங்கள் யாவும் கல்லறைகளாய் தோன்றுகின்றன, என்னுடைய அழுகையை பெய்யும் மலை. நான் காலையில் அழுதேன், சார் வீட்டில் பேசும்போது அழுதுட்டேன். உண்மையிலே என்னால் தாங்கவே முடியல. இப்போ சாதாரணமாக கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கேன், காலையில் அப்படியே ரொம்ப டீப்பாக அவரோட அஃபெக்ஷனேட் ஆகிட்டேன். அவர் வீட்டுக்கு அன்றைக்கி தான் போயிருக்கேன், பையங்களெல்லாம் பார்க்குறேன், அப்படியே எனக்கு அழுகை வந்துச்சு, சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தோன்னே. இந்த நேரத்தில் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகன் இறந்தப்ப சொன்ன அந்த கவிதை தான், கேட்கும் மொழிகள்லாம் காதல் இடி முழக்கமாக இருக்குது, பார்க்கும் நிலங்களெல்லாம் பாலைவனமாக இருக்குது, தென்றலும் கூட தீயா சுடுது, ஏன் சாரா பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். கனகராஜ் சார் மாதிரி பல பேர் உருவாகணும், பல ஜிம் ஆசிரியர்கள் உருவாகணும், நிறைய கோடி பாடி பில்டர்கள் உருவாகணும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.